இலக்கணங்களில் 3 விதமான இலக்கணம் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வர்றதே பிரதானமாக ஆகமம் அப்படிங்கிறது ஒன்று. ஆகமத்தில் சதுரங்க பந்தம் பாட்டு பாடுறாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா துவித நாகபந்தம் பாட்டு பாடுறாங்க, ரொம்ப அழகாக பாட்டு பாடுறாங்க. துவித நாகபந்தம், சதுரங்க பந்தம், சஸ்திர பந்தம் இதெல்லாம் நல்லா பாடுறாங்க. ஆனால் அதனுடைய உள்பொருளை நமக்கு தெரிஞ்சதை ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் இந்த நிகழ்ச்சி போயின்னு இருக்குது. அந்த வகையில் இதில் சதுரங்க பந்தத்தின் நிகழ்ச்சியை நான் சொல்லணும் அப்படின்னு இன்றைக்கி ஜிகிட்ட கேட்டிருக்கிறேன். அவர் அதுக்கு அனுமதி கொடுத்து உட்காந்துருக்காங்க. அந்த வகையில் சதுரங்க பந்தம்ன்றது ஒரு ஆகம விஷயம். சரி, அது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, எதாச்சும் நீ உட்காந்து எதாச்சும் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் ஒரு 15 வருஷம் முன்னாடி 2010 நினைக்கிறேன், அப்போ இந்த புத்தகத்தை நான் எழுதினேன், திருத்தணிகை பதிகம்னு. இந்த திருத்தணிகை பதிகம் ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம். பாமன் சுவாமிகள் 3 தமிழில் எழுதியிருக்கார். 4 வகை கவி, 4 வகை தமிழ்னு வரும். சித்திரை கவி ஒன்று வந்துடும், அப்புறம் மற்றெல்லாம் வேறு வேறு வரும். அந்த வகையில் ஆசு கவி, வித்தார கவி, மதுர கவி, சித்திர கவி 4 வகை தமிழ் சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணது சொல்கிறதுனால நமக்கும் புரிய போகிறது கிடையாது. என்ன விஷயம்னா, 13 வயசில் சாமி இப்படி ஒரு தமிழ் எழுதியிருக்காரா, 99 பாட்டு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இதில் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 99 பாட்டை ஃபோட்டோ எடுத்து போடுவாரான்னு தெரியாது. இந்த 13 வயசில் சாமி இந்த பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா கொஞ்சம் கூட நமக்கு புரியாது. தமிழ் தான், நம்மளும் தமிழர்கள் தான், யாருக்கும் புரியலைன்னா எம்பில் பிஹெச் படித்தவங்களுக்கும் இது புரியல. தமிழுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துட்றாங்க, தமிழ் மொழிக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துட்டு போய்ட்றாங்க. அதனால அவங்க இதில் சாமி சொல்கிற இந்த இடத்துல தான் இந்த மாதிரி தான் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கார். தமிழுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துட்றாங்க, ஆனால் இதுக்கு இன்னொரு பொருள் உள்ளது, இதை கவனிங்கள்னாரு. இதை சவுந்தரராஜா ஐயா அப்பாவை ஆராய்ச்சி மையம் அவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு இந்த அர்த்தத்தை கொடுத்து, இந்த அர்த்தம் எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ இது வேறு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேனார். இது சொல்ல 2010 25 பேசுகிறோம், 15 வருஷம் முன்னாடி இதை கொடுத்தார். எனக்கு அன்றைய இன்றைக்கி வரைக்குமே எந்த புலமையும் கிடையாது. பாமன்சாமி ஏதோ சொல்கிறார், பாமன்சாமி ஏதோ பின்னத்தூரில் கொடுத்தார். அந்த கோயிலை காமிச்சோம், அபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அப்படின்னு காமித்தோம். அப்போ இந்த கொடுத்தாரு, அவர் ராஜாசாமி பண்ணினார் கும்பாபிஷேகத்தை. அப்போ அவர் கூட நாங்கள்லாம் தொண்டு செஞ்சோம். 100 வருஷமாக மூடி இந்த கோயிலை திறந்து ஜனங்க நீ பயன்படுத்தின்னு இருக்காங்க. அந்த சூன்யம் திரும்பின களத்தை மேடையும் போய் பார்த்து கும்பிட்டுட்டு மண்ணை திட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த காமிச்சார். இதுக்கு அர்த்தம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு, சாமி ஏதோ கொடுக்குறார், நம்ம எழுதலான்னு எழுதுனா ஒரு புத்தகமே வந்துருக்குது. இதில் பார்த்தோம்னா முதல்ல அந்த நூலை நீங்கள் படிக்கிறத புரியாது. அதுக்கு ராமன் ஐயா அதை சீர்பிரித்து போடுவார். அதை வச்சு தான் நம்ம அர்த்தம் எடுக்க முடியும். அவர் ராமன் ஐயா சீர்பிரித்து போட்டதை 2வதாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆரம்ப நிலையிலேயே ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போய்ட்றாரு பீமா சோமசுந்தரம். அந்த அர்த்தங்கள்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் தான் நான் இன்றைக்கு 3வது தெளிவுபடுத்துகிறேன். இப்போ இது நீங்கள் பார்க்குறவங்க இன்றைக்கு வெளியிடுறவங்க 4வது இதுலேருந்து வெளியிட முடியும். நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா ஒருத்தரும் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் போடணும், ஜோதிட கட்டம். ஒரு பாட்டில் ஒரு ஜோதிடத்தை வைப்பார். இந்த ஜாதகத்தை பாருங்கள், ஜோதிடத்தை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி நான் 12 நம்பரை போடணும். நீங்கள் முதல்ல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். 12 கட்டம் போடுங்க, 12 நம்பரை போடுங்க. முதல் நம்பரை போடுங்க. அதுக்கு நீ பேர் வச்சுக்க, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு 12 பேர் எழுதிக்கிங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துனா தான் வரும். அதுக்கு பிறகு அதிலேருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு 12 மாதத்தை எழுதிக்கிங்க. நீங்கள் இப்போது சாமி நூல் 13 வயசில் எழுதின பாட்டுக்கு அர்த்தம் எடுக்கிறீங்க.
முதல்ல இதை நீங்கள் முதல்ல எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சதுனா தான் இதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக முடியும், இந்த பாட்டில் நுழைய முடியும். இது தமிழுக்கு தமிழ் அர்த்தம் எழுதுனா அந்த பாட்டுக்கு அர்த்தம் அவ்வளோ தெளிவாக வராது. இவர் இந்த மாதிரி எழுதியிருக்கார். இதில் சுழற்சி பாதைன்னு நம்ம கணக்கு போடுவோம் இல்லைங்களா, மேத்ஸில் சுழற்சி பாதைன்னு ஒரு கணக்கு போடுவோம். இப்படி ஒரு வட்டம், அந்த வட்டம் தான் சுழற்சி பாதை. வட்டம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, 360 டிகிரின்னு கொடுப்பாங்க. 360 டிகிரியே அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு சூரியன் 1 டிகிரியில் வரார். இவ்வளோ தான் கணக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 360 டிகிரியில் இப்போ இந்த பாட்டு மூலம் ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க. 360 நாள் சூரியன் வரார், அதெல்லாம் 365 நாள் ஒரு வருஷம். இப்படி தான் வந்துச்சு. 365 டிகிரியில் சூரியன் பூமி சுற்றி வருது. அந்த வகையில் 365 நாள் கணக்கெடுக்கிறாங்க. அதை வச்சு தான் ஒரு வருஷம் 360 நாள் கொடுக்குறாங்க. அப்புறம் மாதம் எப்படி வருது பாருங்கள், ஒரு டிகிரியில் 30 நாள், 30 டிகிரி ஒரு ராசிக்கும் வரார். 12 மாதம் 360 டிகிரி இப்படி தான் வரார். இப்போ நீங்கள் இந்த சிம்பிளாக இப்போ சூரியன் எந்த கட்டத்தில் இருக்காரோ அதுதான் அவங்க பிறந்த மாதம், தமிழ் மாதம். நல்லா நீங்கள் புரிஞ்சிங்க. ரிஷபத்தில் இருக்கார் சூரியன், வைகாசி மாதம் பிறந்தீங்கன்னு அர்த்தம். மகரத்தில் இருக்கார தை மாதம் பிறந்தீங்கன்னு அர்த்தம். அது சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் அந்த மாதம்னு அர்த்தம். நீ ஜாதகத்தை பார்த்தே அவங்க இந்த மாதம் பிறந்தீங்களான்னா அவங்க ஆச்சரியம் பார்ப்பாங்க. ஆனால் இதுதான் கணக்கு. அதில் எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்றது சூரியன் 12 மாதத்தில் 12 மாதம் கரெக்டாக மாறிக்கிட்டே வருவார். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருக்க ஒரு நாள் வருது இல்லைங்களா, அது அமாவாசை. சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேயே அதே நட்சத்திரத்தில் சந்திரன் அது அமாவாசை. இப்போ மாலை அமாவாசைன்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் சூரியன் இருக்கும், அதில் உத்தரம் அஸ்தமத்தில் சந்திரனும் வரும், அவ்வளோதான். அதே போல் சூரியன் நேர் எதிர்க்க 7வது வீட்டில் சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி. இப்படி தான் நீங்கள் கணக்கை எடுத்துக்கிடணும். இது மாதிரி இதில் இந்த கணக்குகள்லாம் இதில் தேவைப்படுது. இந்த பாட்டுக்கு எடுக்கணுன்னாக்கா அர்த்தம் எடுக்கணுன்னா பாம்பன் சாமி 13 வயசில் எழுதின பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு அர்த்தம் எடுக்கணுன்னா இவ்வளோ இருக்குது. இதுக்கப்புறம் இது ஒரு பகுதி தான். அடுத்த பகுதிக்கு போகும்பொழுது அந்த பாட்டுக்குள்ளே இருக்க கோட் வேர்ட் சின்ன சின்ன வார்த்தைகளாக கொடுத்துருப்பார். 5 4 8 சடு 4 6 அப்படின்னு சொல்லி 4 1/2 2 11 அப்படின்னு சொல்லி இதில் கொடுப்பார். இதில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கத்தில் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். சாமி எழுதின பாட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட் வேர்டில் கொஞ்சோண்டு தெளிவுக்காக கொடுக்கறது இது. இப்போது இது என்னது அப்படின்னா 5ன்னா என்னது, 2 5 10. 10ன்னா என்னது, மகரம். நம்பர் போட்டிங்கல்ல, 10ன்னா மகரம், அங்கே தான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4 5 4 கூட்டல் 5ன்னா 9 தனுசு அப்படின்னு அர்த்தம். அடுத்து 8 போட்டிருக்குங்களா, அடுத்து 8ன்னா விருச்சிகம். 8வது 1 எண்ணினாக்கா 8வது ராசி விருச்சிகம். விருச்சிகம்னா அது மாதிரி அர்த்தம். அப்போது அதுக்குரிய குணங்கள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். விருச்சிகம்னா என்ன, பிடிவாதமாக இருப்பாங்க. தேல் பிடிவாதமாக இருக்கும், வைராக்கியமாக இருக்கும். அதுதான் அந்த குணத்தை குறிப்பிடுறாரு. பிடிவாதமாக வைராக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதே போல் தனுஷ்னா வில் அம்போடு முருகப்பெருமான் வேடனா வருகிறார். திருத்தணி பதிகத்தில் வருது இது. 99வது பாட்டு. மொத்தம் 100 பாட்டு. டெய்லி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, தினசரி ஒரு பாட்டு எழுதுகிறாரு. வயசு 13. அதில் 99வது பாட்டு. அதுக்கு ஒரு பாட்டுக்கு தான் நான் உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் எழுதி தந்திருக்கிறேன். எனக்கு அன்னைக்கு ஒரு பாக்கியம் சாமி கொடுத்துருக்காரு. சாமியே தான் இதை எழுதி வச்சுருக்காரு. எனக்கு அதுவும் தெரியாது. அவ்வளோ இது வேடிக்கை என்னென்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் சாமி ஜோதிடம் மட்டும் தெரியும். அந்த ஜோதிடம் ஓரளவுக்கு தான் போக முடியும், எல்லோரும் முழுசாக போக முடியாது. அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ கடகம் 4ன்னா கடகம் நண்டு. அப்போ நண்டுன்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கொடுப்பார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நண்டு என்ன பண்ணும், குழந்தை பெற்ற உடனே இறந்துருமா.
வயிறு வெடித்து நண்டு இறந்துருமா. ஈன்ற நண்டு நண்டு சூழ் போல் ஒன்றொடி விளைவில் எடுப்பார் ஞான வாக்கியத்தில். தாய் நண்டு கருவிற்றால் அது வெடித்து அதுக்கு வந்து தாய் இருக்காது, அது இறந்துருமா, குட்டிகள் வந்துடுமா. நண்டு சூழ் போல் ஒன்றொடி விளைவு. அதே போல் ஈன்ற பின் இறந்துவிடும் தாய் நண்டு. இதுக்கு விளக்கம் உள்ளர அப்படி வருது. அந்த மாதிரி அமைப்பில் வள்ளித்தாய் தெய்வான தாய் தம்பதிகள் தாம்பத்தியம் இல்லாத தம்பதிகள். இதுதான் பாம்பன் சாமி எழுதுகிற ரகசியம். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சூட்சமங்களை அதில் வச்சுருக்காரு பாருங்கள். அது வரும் துலாம்னா முருகப்பெருமானே பேலன்ஸ் பண்ணியிருக்கார், தராசு முள்ளு போல் இல்லைன்னு அர்த்தம். அது பின்னாடி வரும், உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் இதை பார்த்துட்டிங்க. இதுக்கு அடுத்ததாக இன்னும் இதில் நிறைய இருக்குது. 11ன்னு போடுவார். 11ன்னு என்னதுன்னா கும்பம் அப்படின்னு ஒரு ராசி பேர் வரும். கும்பம்னா என்னது, கும்பமுனி, அகத்தியரை கும்பமுனி நீங்கள் அப்படி எடுத்துக்கிடணும். அப்போது 5ல் 4.5 அரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. அது என்னது அப்படின்னா 5. 5ன்னா ஆண் சிங்கம். ஆண் சிங்கம்னா என்னது, குமரகுருபரர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற கதை இதில் முன்னாடி எபிசோட்லலாம். குமரகுருபரர் ஆண் சிங்கத்தின் மீது ஏறி அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில், முகலாய மன்னன் ஆட்சி காலத்தில் இவர் மிரட்டுற அளவுக்கு போயிருக்கார், ஒரு தமிழ்ஞானி. இதுதான் இதில் இந்த பாட்டில் இதை பார்த்து இப்படி தான் எடுக்கலான்னு எடுக்கும்பொழுது தான் இதில் எப்படி இவங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தா வாடாத தொடராட அப்படின்னு எழுதியிருப்பார். அதுக்கு முன்னாடி கதலி யோனின்னு எழுதுவார். கதலி ஏன் கதலின்னா வாழை மரம், யோனின்னா வாழை மரத்துலேருந்தே அது கன்றுகள் வந்து நிற்குது. வாழையடி வாழை, அதுக்கு விதை கிடையாது. வாழை மரத்தை வச்சு கன்று வச்சுட்டா வந்துன்னே இருக்கும். அந்த வகையில் தாம்பத்தியம் இல்லாத தம்பதிகள் வள்ளி தெய்வானை அவங்களுக்கு அருளாளர்களாக அகத்தியர், ஔவையார், அகத்தியர், அப்படி குமரகுருபரர், அருணகிரிநாதர், சிதம்பரம் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி அருளாளர்கள் வாடாத பாமாலை அருளக்கூடிய, இது திருத்தொடையிலேருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். இத்தனை நூல்கள் தேன்கூடு மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பல மலர்லேருந்து சேகரித்து தேன் எப்படி ஒரு கூடாய் நம்ம தேன் எடுக்கிறோமோ அதே போல் ஒரு ஞானிகளெல்லாம் பல ஆயிரம் நூல்களை படித்து அதுலேருந்து சாறுகளை மட்டும் எடுத்து அவங்க உணர்ந்து அவங்க அனுபவித்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த சுவையை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்றதான் இதனுடைய மொத்த இது. அதில் நம்ம தமிழ் அருளாளர்கள் பலம் பெற்று வருகிறார்கள். அதில் முதல்ல ஔவையார் வராங்க, 2வது நக்கீரர் வராரு. நக்கீரர் கதை ஏறினே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் குகையில் வேலை விடுறார் முருகப்பெருமான். அப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு அந்த இடுக்கன் துன்பமும் விலகுது. அதே சமயம் ஒரு அறுபடை இது திருமுருகாற்று படைன்னு ஒரு செய்யுள் கிடைக்குது. அறுபடைன்னு ஒரு முருகன் கோயில் நம்ம பகுத்து கொடுக்குறார். அப்படின்னா இத்தனை விஷயங்கள் சேர்ந்து வரும். ஒரு இடுக்கண் வரும்பொழுதும் ஒரு துன்பம் வரும்பொழுதும் இன்னொரு பெரிய ஒரு சாதனை நமக்கு அந்த வீட்டில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு பரீட்சை எழுதுனா பாஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பரிசில் நல்லா மேலே ஏறிடுவாங்க. அது ரிசல்ட்டை போடுறது முருகன் கையில் தானே இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாடலோட அமைப்பு எல்லாமே வந்திருக்கும். நாடின்னுவார், நாவல் பழ மரத்தை நாடி ஔவையார் வருகிறார்கள். நான் என்கிற அகங்காரத்தை நாடி ஔவையார் வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, 4வது தெய்வமாக இருக்கக்கூடிய, அதாவது 3 தேவர்கள் தான் இருக்காங்க, அது பின்னாடி ஒரு சொல்கிறேன். அந்த இடத்துல 4வது தெய்வமாக வரக்கூடியது முருகப்பெருமான், சிவபெருமானாகிய முருகப்பெருமான். அவர் வள்ளியை தேடி வருகிறார் திருத்தணிக்கு. எப்படியெல்லாம் 4க்கு அர்த்தம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் எப்படி விடுவோம், இழுத்து போயின்னு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இதில் எடுத்துகிட்டு வரணும். அந்த வகையில் இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். இதில் அந்த ஔவையார் வந்து நானாடிங்கிற இடத்துல வராங்க. நக்கீர தேவர் அது இந்த வார்த்தைகள், இந்த பாடல்களில் இந்த வார்த்தைகள், இந்த பக்கத்தில் இருக்க வார்த்தைகள், அந்த செய்யுள் இருக்க வார்த்தைகள், அது நமக்கு விளக்கம் புரியணுங்கிறதுக்காக அடுத்ததில் அவங்க பேரை போட்டிருக்கேன். ஒரு 7 அருளாளர்களை போட்டிருக்கிறேன். அதன் பிறகு இதில் என்ன இதுனாக்கா, திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லியாச்சு. நக்கீரர் நடந்தது.
அடுத்தது திருச்செந்தூரில் நடந்த விஷயம், குமரகுருபரை நடந்த விஷயம், அதையும் இதை சொல்லியாச்சு. இன்னொன்று இரண்டூர் ஒருவன் எழுதியிருப்பார். இரண்டூர் ஒருவன்னா என்னது அப்படின்னாக்கா, ஒன்று அவர் திருப்போரூரில் இருக்கார் ஒரு ஊர், இன்னொன்று அவர் பேர் சிதம்பரம் சாமிகள். சிதம்பரம்ன்றது ஒரு ஊர், திருப்பூர்ன்றது ஒரு ஊர். மதுரையிலேருந்து வந்தார், திருப்பூரில் உட்காந்துருக்கார். திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணுறாரு முருகன், திருத்தணிக்கு வராரு. திருத்தணி பதியம் தானே இது. திருத்தணி இரண்டூர் ஒருவன். அதே போல் மேலூரில் இருக்கார் முருகன், ஆகாயத்தில் பிரபஞ்சமாக உள்ளூரில் வரார், குகையில் குகை பிரம்மமாக வரார். இது மேஷம்னு வரும்பொழுது குகைன்னு வந்து நிற்கும். அப்போது நீங்கள் இந்த மேஷம்னா ஆடு குகை இப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த வகையில் குகையில் இருதய குகையில் முருகன் வருகிறார் அப்படின்னு தான் நான் முடித்து எழுதியிருப்போம். அந்த வகையில் இந்த பாடல்கள் ஒரு அர்த்தங்களையும் எடுத்துன்னு போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாமன அவதாரம் எடுக்கிறார் பெருமாள். அப்போது அவர் கண்ணில் 2 சொட்டு தண்ணி வருதான். நல்லா கவனித்து பாருங்கள். கண்ணில் 2 சொட்டு தண்ணி வருது. 2 சொட்டுலேருந்து அமுதவல்லி சுந்தரவல்லி அப்படி 2 பேர் அவங்க வராங்க. சுந்தரவல்லி அமுதவல்லி சுந்தரவல்லின்னு 2 பேர் வராங்க. அந்த 2 பேரும் அந்த இமாச்சலத்தில் கைலாசத்தில் தவம் பண்ணுறாங்க. எப்படியாவது முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய தவத்தை விரும்பி முருகன் அவங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. இது கந்தபுராணம், பாம்புசாமி எழுந்த கந்தபுராணம் இந்த பாட்டில் இடையில வருது, அர்த்தங்களில் தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது அந்த இடத்துல வரும்பொழுது, உங்களுக்கு எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது, நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் விருப்பப்படி ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் அடுத்த பிறவில தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் நான் சூரபத்ம சம்மாரத்துக்கு பிறகு தான், அதுக்காக தான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், அதை முடிச்சுட்டு வந்து இந்த உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது வள்ளி தெய்வானுக்கு 2 பிறப்பு. முருகனுக்கு ஒரு அவதாரம் ஒரு பிறப்பு தான். வள்ளி தெய்வானுக்கு 2 பிறப்பு. 2வது பிறப்பில் தேவேந்திரன் மகளாக அவங்க வராங்க, வளர்க்குறாரு. இன்னொன்று இங்கே வள்ளி கொடிய ஓரத்தில் நம்பிராஜன் இவங்களை கட்டு எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வள்ளிக்கிழங்கு வள்ளியம்மன் பேர் வைக்கிறாங்க. அதான் அதில் வரக்கூடியது. அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ரகசியம் என்னென்ன ரகசியங்கள் தானே வேணும் நமக்கு. இது ஏன் திருத்தணி பதிகத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, ஐயனே நாங்கள் 2 பேரும் பெருமாளுடைய விஷ்ணுவுடைய கண்ணுலேருந்து பிறந்தவங்க, நீங்கள் சிவபெருமான் கண்ணுலேருந்து நெற்றி கண்ணுலேருந்து பிறந்தவங்க. நம்ம 3 பேருக்கும் பிறப்பில் கண்கள் பிரதானமாக இருக்குது. 3 பேர் பிறந்ததுமே கண்களில் தான். வள்ளி தெய்வானை பிறந்தது நீர்க்கண்கள், விஷ்ணுவோட தத்துவம் நீர் தத்துவம், நீர்க்கண்கள். முருகன் பிறந்தது சிவனுடைய தத்துவம் நெருப்பு கண்கள். அதில் 3 பேருக்குமே கண்கள் காரணமாக இருக்குது பிறப்புக்கு அப்படின்னு. அதனால் நம்ம வந்து நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வேண்டுறாங்க. இதை தான் பாம்பு சாமிகள் சண்முக கவசத்தில் எழுதும்போது ஜோதியாம் தணிகை ஈசன் துருசிலா விழியை காக்குன்னு எழுதியிருப்பார். இந்த கண்களில் அவங்க பிறந்தது ஒன்று சேரக்கூடிய இடம் திருத்தணி வந்தால் தான் நிறைவு பெறுகிறது. முருகன் வள்ளி தேவயானை 3 ஒன்று சேரக்கூடிய இடம் திருத்தணி ஆகிடுது. அதனால் ஜோதியாம் தணிகை ஈசன் துருசிலா விழியை காக்க அப்படி எழுதார். உண்மையான ஜோதி திருவண்ணாமலை, அங்கே 2 பேர் பிரம்மா விஷ்ணு வராங்க. முருகனை வழிபடுறவங்களுக்கு ஜோதி திருத்தணிகை. இதுதான் இதில் கொடுத்துருப்பேன். இந்த வகையில் 5 பூதங்களையும் இதில் கொடுத்துருப்பேன். இந்த வகையில் இதை நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு வரியும் நான் கொஞ்சம் தான் சொல்லின்னு இருக்கிறேன். இந்த வகையில் இதில் வேதம்னு ஒன்று கொடுக்குறாங்க, உபநிஷத்துக்கள்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அ உ ம அப்படின்னு கொடுப்பாங்க, எழுத்துக்கள் தான். ஆவுக்கு அதிபர் பிரம்மா, அதெல்லாம் பாம்பன் சாமி எழுதும்போது அகாரபதியே நமோ நம்ம குமாரசத்தில் கொடுக்குறாரு. ஊக்கு அதிபதி விஷ்ணு, உகாரபதியே நமோ நமக அது வந்து இதில் கொடுப்பார் குமாரசவத்திலே. 3வது ருத்ரன் மகாரபதியே நமோ நமகன்னு கொடுப்பாரு, மாவுக்கு அதிபதி. அந்த 3 பேர் சேர்ந்து விகாசபதியை நம்ம ஓங்காரம் ஆகிடுறாரு. சிவம் என்கிற முருகன் அது வேறு. சிவம் என்கிற முருகன் தான் இந்த 3 பேரை ஆட்சி பண்ணுறவங்க. உள்ளே இருந்து அந்த படைக்கும் தொழிலையும் காத்தல் தொழிலையும் ஒடுக்கும் தொழிலையும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் செய்கிறாங்கன்னா இந்த 3 பேர்.
இந்த 3 பேருக்கு மேலான ஒரு 4வது ஒரு பொருள் உள்ளது. அதுக்கு பேர் தான் சதுர்த்தம். இப்போ இந்த சதுர்த்தம் என்கிற பொருள் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த பாட்டை சொல்லி சொல்கிறேன்னா, சதுரங்க பந்தம் நீங்கள் கேட்க போகிறது அடுத்தது. சதுரங்க பந்தத்துக்கு ஆகமன்னா சொல்லுதுன்னு தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு தான் நான் இது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். எனக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு ஷார்ட்டாக இதில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லின்னு இருக்கிறேன். அப்போது சதுர்த்தம் என்கிற 4வது பரம்பொருள் 4 என்கிறது சடு அப்படி அது குத்துறாரு. சடு அப்படின்னாக்கா அந்த மாதிரி அர்த்தம். அப்போ மறுபடியும் திருப்பி அந்த படத்தையே நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். கன்னி அப்படின்னாக்கா 8 ஆண்டுக்கு உட்பட்டவள். சாமி சேந்தன் செந்தமிழ் எழுதிடுவார். கன்னி அப்படின்னா 8 ஆண்டுகளுக்கு உட்பட்டவள் அப்படின்னு எழுதுவார். சடுன்னா நண்டு 6 அப்படின்னு வரும். இது வந்து கடகத்துக்கு 4ன்னு கொடுத்துருவார். அதனால் இந்த வகையில் இது நிறைய இருக்குது. இது திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருத்தணியில் கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிற விளக்கமும் இதில் கொடுத்தாச்சு. இப்போ இது அடுத்ததாக நீ எடுக்கும் பொழுது இந்த பாடல்களில் அதாவது இன்னொரு இடம் சொல்லும்போது அது சொல்லித்தரேன்னா இதுலேயே வர முடியாது. அதனால் மாண்டூக்கிய உபநிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சுவாமி எழுதின அந்த விளக்கம் எழுதியிருப்பார். ஒரு 108 உபநிஷத்துக்களில் ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கணும். 108லேயும் என்ன சொல்லியிருக்குதுன்னு சாமி எழுதும்பொழுது 108லும் சிவம் 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 சிவம்னு வருமா. 108 உபநிஷத்துக்களும் சிவம் சிவம் சிவம்னு வருது அப்படின்னு எழுதுகிறார். அதனால தான் நான் வந்து சிவத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி எழுதுகிறார். அதே சமயம் ஒரு இடத்துல எழுதும் பொழுது தூடோனி ஆட வளர்ன்னு வர ஒன்றும் புரியாது. அந்த தோணியப்பர் தூய தோணியப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய இறை மூர்த்தம் வந்து தோணியப்பர் மூர்த்தம். அந்த மூர்த்தத்தின் மூலமாக அருளப்பட்டவர் திருஞான சம்பந்தர். அவர் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டவர். அவர் சொல்லும் பொழுது பாமன்சாமி சொல்லும் பொழுது மிரள்ற போல இருக்கும். நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் இவன் இதை அற்புதம் பண்ணினான், அவன் அற்புதம் பண்ணினான், அவன் இதை பண்ணான்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சாமி இப்படி எழுதுவார். செத்தாச்சு, ஒரு பெண் கல்யாணம் ஆகாமல் செத்து போச்சு. செத்து போன பெண்ணு எரிச்சாச்சு. எரிச்சது சாம்பல் அஸ்தி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க திருஞான சம்பந்தர்கிட்ட. அந்த அஸ்தியில் சாம்பலை மறுபடியும் ஒரு பெண்ணாக்கிற ஒரு வல்லமை தமிழ்ஞானி சம்பந்த பெருமானுக்கு மட்டும்தான் இருந்திருக்குது. சாம்பலை இருந்தது இந்த மாதிரி தமிழ்ஞானி பண்ணியிருக்காரு திருஞான சம்பந்தர். அங்கம் பூம்பாவையை சாம்பலை மறுபடியும் ஒரு பெண்ணாக்க முடியும் ஆக்கி கூட நடத்திட்டு போகிறார். அவரே அப்போ சொல்லுவார், இது வரைக்கும் நீ வந்து சிவநேச செட்டியாருடைய பொண்ணுமா, இப்போ நான் உன்னை உருவாக்கிட்டேன், நீ இனிமேல் என்னுடைய மகள், நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னுவார். அப்படி ஒரு திருஞான சம்பந்தர் அவதரித்த பூமி இந்த பாடலில் இதெல்லாம் அர்த்தங்கள்லாம் இதில் வருது. அப்படிப்பட்ட ஒரு பூமி பாமன்சாமி நிறைய இடங்களில் கொடுக்குறத நான் ரொம்ப சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு எங்கேயுமே கிடையாது. செத்தவங்களை எழுப்புறதே கஷ்டம். செத்தவங்களே கொளுத்தியாச்சு. கொளுத்துன்னு சாம்பல் அஸ்தி எலும்பு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுப்பாங்க, போகிறவங்க மட்டும் தெரியும். அந்த சாம்பலை கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஒரு பெண்ணை எழுப்புறார். அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் சக்தி வள்ளித்தாய் மூலமாக வர்றது. அந்த ஆற்றல் சக்தி வள்ளித்தாய் மூலமாக வரும். அறிவு சக்தி ஞானம்லாம் தெய்வயான தாய் மூலமாக வரும். அது அறிவு சக்தி ஞானம், அதுக்கு தெய்வயானின்னு பேர் வைக்கிறாங்க. ஆற்றல் சக்தி வள்ளி, அதுக்கு வள்ளின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஆற்றல் சக்தியும் இந்த அறிவு சக்தியும் நமக்கு இருந்தால்தான் நாம் இந்த பூலோகத்தில் வளர முடியும், வாழ முடியும். இதுதான் சதுரங்க பந்தம் சொல்லுது. சதுரங்க பந்தத்தை இப்போ நம்ம இது சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நான் ஓரளவுக்கு சுருக்கமாக உங்களுக்கு இந்த புத்தகத்திலேருந்து கொஞ்சோண்டு சொல்லியிருக்கிறேன்.